Hello students, 12th standard mathematics, chapter 1, applications of matrices and determinants. In exercise 1.2, problem number 1, we are asked to find the rank of the given matrix by minor method. So what is minor method? அது பார்ப்போம். இப்போ minor method சொல்லும்போது இங்கே கொடுத்துக்கூடிய மேட்ரிக்ஸ் முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா ஏன்னு எடுத்துக்கலாம். Let A equal to the given matrix 2 minus 4 minus 1 2 இந்த மாதிரி நம்ம எடுத்துப்போம். இப்போ மைனர் மெத்தட் அப்படின்னு சொல்லும்போது இந்த மேட்ரிக்ஸுக்கு நம்ம இது 2x2 மேட்ரிக்ஸ், இதோட ஆர்டர் வந்து என்ன 2x2, அதாவது 2 ரோ 2 காலம் இருக்குது, ஆர்டர் 2ன்னு சொல்கிறோம். இப்போ ஆர்டர் 2வாக இருந்தால் இந்த ரேங்கை நம்ம எப்படி குறிப்போம் அப்படின்னா ரோ ஆஃப் ஏ அப்படின்னு குறிப்போம். இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் வந்து ரோ அப்படின்னு சொல்கிறோம். அது படிக்கும்போது என்ன பண்ணுவோம், ரோ ஆஃப் ஏன்னா ஏயினுடைய ரேங்க்னு அர்த்தம். ஏயினுடைய ரேங்க் வந்து எப்படி இருக்கும், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2வாக இருக்கும். எப்போது 2x2 மேட்ரிக்ஸாக இருந்தால் ஆர்டர் 2வாக இருக்கும்போது இந்த கொடுத்துக்கூடிய மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து 2x2வாக இருந்தால், அதாவது ஆர்டர் 2ன்னு கூட சொல்லலாம் இல்லையா, 2x2 ஆர்டர் 2ன்னு கூட சொல்லலாம். 2வாக இருந்துன்னு சொன்னால் அந்த ரேங்க் வந்து அந்த ஆர்டரை விட ஆர்டருக்கு ஈக்குவலாகவோ அல்லது ஆர்டரோ குறைவாகவோ இருக்கும். சரி, எப்போ ஈக்குவலாக இருக்கும் எப்போ குறைவாக இருக்குன்றதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா, அதுக்கு முதல்ல என்ன பண்ணலான்னா அந்த டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்கலாம் கொடுத்துருக்கூடிய மேட்ரிக்ஸுக்கு. ஸோ திஸ் இஸ் a 2x2 மேட்ரிக்ஸ். ஸோ அப்போது நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம் போடலாம் இல்லையா. அப்போது இது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் வந்து மெயின் டயகனல் 2 into 2, 2 into 2 வந்து என்ன 4. அடுத்தது அதர் டயகனல் எலிமெண்ட்டு இங்கே அடுத்து மெயின் டயகனல் வந்து பெருக்கிட்டு அடுத்து அதர் டயகனல் எலிமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணணும். -1 into -4 வந்து ப்ளஸ் 4 ஆகும். இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸ் தான், அப்போ -4 ஆகும். சரியா, ஸோ 4 - 4 என்ன 0. பாருங்கள் நல்லா. இப்போ நம்ம கொடுத்துக்கூடிய மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சோம். அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன வந்துருச்சு 0ன்னு வந்துருக்குது. ஸோ அப்போ 0 வந்ததுன்னா நமக்கு வந்து இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து 2வாக இருக்காது. சரியா, ஆர்டர் 2வாக இருக்கும்போது அந்த மேக்ஸிமம் ஆர்டர் இருக்கு இல்லையா, அந்த மேக்ஸிமம் ஆர்டராக இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம், இதுலேருந்து therefore ரோ ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லலாம். எப்போது டிட்டர்மினன்ட் ஏ வந்து 0 வந்ததுன்னா. அப்படின்னா என்ன இருக்கலாம், இது வந்து 2ஐ விட குறைவாக இருக்கலாம். டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து இந்த ரேங்க் வந்து எப்படி இருக்கலாம் 2ஐ விட குறைவாக இருக்கலாம். குறைவாகனா எதுனா வரலாம், அடுத்தது 2x2 மேட்ரிக்ஸுக்கு வந்து 2 இல்லைன்னு சொன்னால் 1ஆக தான் இருக்க முடியும். எப்போ 1ஆக இருக்கும் அப்படின்னா இந்த கொடுத்துக்கூடிய மேட்ரிக்ஸில் ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் வந்து நான் ஜீரோவாக இருக்குது, அதாவது 0 இல்லாமல். இங்கே வந்து எல்லாமே 0, எதுவுமே 0 வரல, எல்லாமே நான் 0 தான். 2ன்றது நான் 0 தான், -4 நான் 0, -1 2 எல்லாமே நான் 0வாக இருக்குங்க. ஸோ அப்போது இந்த மாதிரி ஏதாச்சும் நான் ஜீரோ எலமெண்ட் அந்த மேட்ரிக்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். நமக்கு கொடுத்துக்கூடிய மேட்ரிக்ஸ் எல்லாமே நான் ஜீரோ எலமெண்ட் தான். அப்போ என்ன பண்ணலான்னா இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு எலமெண்ட் எடுத்துக்கோங்க. அதில் கன்சிடர் 2x2 மேட்ரிக்ஸ் வந்து 1x1 மேட்ரிக்ஸாக மாற்ற போகிறேன். என்ன பண்ணிக்கலாம், -4. இது ஒரு மேட்ரிக்ஸ். என்ன மேட்ரிக்ஸ் இது 1x1 ஆர்டர் 1, அதாவது ஒரு ரோ ஒரு காலம் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் தான் அந்த -4ன்றது. சரிதானே, ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒரு மேட்ரிக்ஸ் தான். இது எப்படி நமக்கு கிடைக்குதுன்னா இது பேர் சப் மேட்ரிக்ஸ்னு பேர். சப் மேட்ரிக்ஸ்னால் எப்படி கிடைக்கும் அப்படின்னா கொடுத்துக்கூடிய மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ரோவையும் காலத்தையும் டெலீட் பண்ணால் மீதி இருக்கக்கூடியதை வச்சு ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னது சப் மேட்ரிக்ஸ். இப்போ நான் அந்த -4 எப்படி கிடைச்சிருக்கு நமக்கு பாருங்கள், செகண்ட் ரோவையும் ஃபஸ்ட்டு காலத்தையும் டெலீட் பண்ணுறோம். செகண்ட் ரோவையும் ஃபஸ்ட்டு காலத்தையும் டெலீட் பண்ணால் -4 மீதி இருக்கும். அதை மேட்ரிக்ஸ் ஆகிடுதுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், சப் மேட்ரிக்ஸ்னு பேர். புரியுதா, இந்த சப் மேட்ரிக்ஸுக்கு நம்ம மைனர் கண்டுபிடிக்கணும். மைனர்ன்றது என்னென்னா டிட்டர்மினன்ட். நம்ம ஏற்கனவே இந்த அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிக்கும் போது போட்டுக்கிறோம். ஸோ -4 அது என்ன சிங்கிள் எலமெண்ட்டுக்கு எப்படி டிட்டர்மினன்ட் வேல்யூ போடுறது அப்படின்னா, சிங்கிள் எலமெண்ட் வரும்போது டிட்டர்மினன்ட் வேல்யூ எதுக்கு ஈக்குவல்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய எலமெண்ட்டுக்கு அப்படியே ஈக்குவலாக இருக்கும். அப்போ -4 தான் இது. இங்கே -4 வந்தால் -4, +2 வந்தால் +2 என்ன வருதோ அது. ஏன்னா இது வந்து இங்கே அப்சல்யூட் வேல்யூ சிம்பிள் கிடையாது, இது டிட்டர்மினன்ட். இது டிட்டர்மினன்ட் போட்டிருக்கோங்க. வெர்டிகல் லைனுக்குள்ளே வந்து ஒரு எலமெண்ட் இருக்குதுன்னா அது டிட்டர்மினன்ட் ஆஃப் -4ன்னு அர்த்தம். டிட்டர்மினன்ட் ஆஃப் எ சிங்கிள் எலமெண்ட், அதாவது 1x1 மேட்ரிக்ஸ்க்கு என்னென்னா அதே எலமெண்ட் தான் வரும். இப்போ -4 வந்து என்ன நாட் ஈக்குவல் டு 0. அதனால்
நாட் ஈக்குவல் டு 0 வந்ததுனால இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் போதும். ரேங்க் என்ன சொல்லிடலாம், நம்ம 1ன்னு சொல்லிடலாம். இப்போ நம்ம எடுத்துக்கிட்டு என்ன 1/1 மேட்ரிக்ஸ் தான் எடுத்திருக்கோம். அப்போது அந்த அதோட ரேங்க் என்னவாக இருக்கும், 1ஆக இருக்கும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. முதல்ல 2/2 மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா எந்த மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த மேட்ரிக்ஸ்க்கு அப்படியே என்ன பண்ணணும், டிட்டர்மினன்ட் வேல்யூ போடணும். டிட்டர்மினன்ட் வேல்யூ போடும்போது நமக்கு 2 கேஸ் வரும். ஒன்று வந்து டிட்டர்மினன்ட் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0 வரலாம், அல்லது டிட்டர்மினன்ட் ஏ வந்து என்ன இருக்கலாம், ஈக்குவல் டு 0 வரலாம். நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் இந்த ரேங்க் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அங்கே என்ன ஆர்டர் இருக்கோ அந்த ஆர்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா? இப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் 2ன்னு வரும். ஆனால் டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு 0 வந்ததுன்னா ரோ ஆஃப் ஏ என்னவாக இருக்கும், லெஸ் தேன் ஈக்குவல் டு 2ஆக இருக்கும், லெஸ் தேன் 2ஆக இருக்கும். லெஸ் தேன் ஈக்குவல் டு வராது, லெஸ் தேன் 2ஆக இருக்கும். லெஸ் தேன் 2ன்னு சொல்லும்போது இங்கே என்ன ஆர்டர் கொடுக்குறாங்களோ அந்த ஆர்டரை விட குறைவாக எடுக்கணும். எப்படி எடுக்கிறது, அந்த கொடுக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் வந்து சம் ரோஸ் அண்ட் காலம்ஸை டெலீட் பண்ணி நாம் ஒரு சப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த மேட்ரிக்ஸ் என்ன பேர் சொல்கிறோம், சப் மேட்ரிக்ஸ். சரியா? சப் மேட்ரிக்ஸ் எப்படி கிடைக்குது, சம் அது சில ரோஸையும் காலத்தையும் டெலீட் பண்ணால் கிடைக்கிறது பேர் சப் மேட்ரிக்ஸ். அதுக்கு டிட்டர்மினன்ட் போட்டால் கிடைக்கிறது பேர் மைனர்னு பேர். சரியா? அந்த டிட்டர்மினன்ட் சப் மேட்ரிக்ஸ் வருது இல்லையா, சப் மேட்ரிக்ஸோடைய டிட்டர்மினன்ட் போட்டால் கிடைக்கிறது என்னது, மைனர். இதான் வந்து மெத்தடு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 2/2 3/3 எதுவாக இருந்தாலும் அப்படி தான் இருக்கும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் வரும்போது அடுத்து என்ன பண்ணணும்னு நம்ம பார்ப்போம்.